பிரியமான பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வியாபாரங்களினுடைய பேரரசியான மற்றும் மருத்துவத்தில் உயிர்களை கொடுக்கக்கூடிய சஞ்சீவியான அனகிதா அப்படிங்கிற ஒரு பார்சிய ஏஞ்சலை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஏஞ்சலை எப்படி பிடிக்கலாம், அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணி தனக்கு தேவையான என்னென்ன வேலைகளை அதன் மூலமாக நம்ம சாதித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நோவாவினுடைய வழித்தோன்றல்களில் அசிரியருடைய கலாச்சாரங்களில் வெளிப்பட்ட ஒரு ஏஞ்சல் ஆகும். இது சில மர்மங்களை உள்ளடக்கிய அழியாமையின் இரகசிய கோட்பாடுகளை கொண்டதாகும். இதனை உத்வேகம் மற்றும் வழிகாட்டுதலினுடைய ஏஞ்சல் அப்படின்னு நம்ம இந்த ஏஞ்சலை சொல்லலாம். இது வணிகம், பொருளாதாரம், ஐஸ்வர்யம் போன்றவற்றில் மிகப்பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் குடும்ப மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய தரவல்ல ஒரு அற்புதமான வல்லமை மிகுந்த ஒரு ஏஞ்சல் ஆகும். இது மருத்துவத்துறையை பொறுத்தளவில் இருபாலர்களுக்குமே ஆண் பெண் இருபாலர்களுக்குமே ஏற்படக்கூடிய இனப்பெருக்க ஹார்மோன்களுடைய சீர்கேடுகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண்களை பொறுத்தளவில் கர்ப்பப்பை தோஷங்கள் அது மாதிரி ஓவலேஷன் குறைபாடுகள் உள்ள பெண்களுக்கு அதை சமச்சீர் பண்ணி ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாகும். இது ஒரு புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தாய் அப்படின்னு நம்ம இந்த ஏஞ்சலை நம்ம சொல்ல முடியும். இது நான் இந்த ஏஞ்சலை பற்றி நான் அறிஞ்ச அளவில் நான் ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது அல்லாமல் இது பல விஷயங்களுக்கு இந்த மருத்துவத்துறைகளில் பல நோய் தொற்றுகளுக்கு நிவாரணம் பண்ணக்கூடிய சில விஷயங்களோட தொடர்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். மேற்படி விஷயங்கள் எல்லாமே அந்தந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு ஒரு சார்ந்தவர்களுக்கு 80% இதனுடைய பலன் கிடைக்கும். நம்ம மருத்துவத்துறையிலேருந்து யார் வேணாலும் அந்த மருத்துவத்தை பண்ண முடியாது. அதனால் அந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், ஒரு வியாபாரம் இருக்குது, வியாபாரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னா எல்லாரும் வியாபாரம் பண்ண முடியாது. அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தேவதைகள் வியாபாரமாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், ஒரு சிறந்த ஒரு சுப்ரீம் ஒரு ஏஞ்சல் அப்படின்னு இந்த ஏஞ்சல் நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த தேவதையை எப்படி நம்ம பிடிக்கலாம், என்னென்ன வச்சு நம்ம எப்படி அழைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு தூய்மையான அறையில் தொட்டு நீக்கம் செய்து அதில் ஒரு சின்ன பீடம் ஒன்று அமைக்கணும். அதாவது என்றைக்குன்னா புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமத்தினா நடுநிசி வேலையில் நம்ம ஒரு பீடம், ஒரு சின்ன பீடம் ஒன்று ரூமில் அமைச்சு நறுமண புகைகளை விட்டு, அதாவது சந்தனம் அல்லது சாம்பிராணி புகைகளை நம்ம தூபங்கள் போட்டு, அது மாதிரி படையல்களை ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, அது அல்லாமல் கோதுமை ரொட்டி, அதுக்கடுத்து திராட்சை ரசம், அதுக்கடுத்து பருப்பு சார்ந்த பதார்த்தங்களை நம்ம படையல்களை கொடுத்து அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு விஷயம் எப்படின்னா நம்ம ஒரு வெள்ளை, தூய்மையான வெள்ளை ஆடை அணிந்து நம்ம அழைச்சோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வெள்ளை ஆடை அணிய முடிஞ்சால் வெள்ளை ஆடை அணிஞ்சு அழைக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு ஒரு சென்ட்டு ஒன்று நம்ம தயார் பண்ணணும். அந்த சென்ட்டு நமக்கு வெளியில் கிடைக்காது. அதனால் நம்ம அந்த சென்ட்டு நம்மளே தான் தயார் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா வைலட், ஐரிஸ், பெர்சிகோ, பதுமராகம் மற்றும் சந்தன ஆயில்களை டாப், மிடில், பேஸ் அப்படிங்கிற விகிதாச்சாரங்களில் கலந்து வாசம் கட்டி ஒரு 7 நாள் ஒரு 0 டிகிரி -0 வச்சிங்கன்னா உங்களுக்கு அது 7 நாள் வச்சிங்கன்னா அது வாசம் ஆயிடும். அதுக்கு பிறகு அந்த நறுமண தைலத்தை, பரிமள தைலமாக பயன்படுத்தி நம்ம தேவதைகளுக்கு பிடிச்ச தைலமாகுது. அதனால் இதனுடைய அழைக்கிறதுக்கு இந்த தேவதைகளை பயன்படுத்திக்கலாம். அது இந்த ஆயில்களை பயன்படுத்துறதோட சிந்தைய பூர்ணத்தில் நிறுத்தி நம்ம அந்த தேவதையை அழைக்கும்போது அது நம்ம முன்னால் தோன்றி காட்சி அளிக்கும். இளம் பயிற்சியாளர்களுக்கு கனவுகளிலும், முதிர்ந்த பயிற்சியாளர்களுக்கு பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேரடியாகவும் தோன்றி காட்சியளிக்கும். அது தோன்றும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெள்ளை நிற உடை அல்லது ஒரு
இளம் மஞ்சள் நிற உடைய தங்க நிற உடையில் வந்து நமக்கு வந்து காட்சிகளை கொடுக்கும். ஒரு மான்குட்டி போல ஒரு கன்னியாக ஒரு வல்லமை மிகுந்த ஒரு கம்பீரமான ஒரு ஏஞ்சலாக நம்ம முன்னால் வந்து தோன்றி காட்சியளிக்கும். அப்போ அந்த தேவதை நம்ம முன்னால் தோன்றி காட்சியளிக்கும் போது, அதாவது கனவுகளில் தோன்றும் போது அது வந்து நம்ம பேச முடியாது. அது வந்து பேச முடிஞ்சால் பேசலாம், அப்படி இல்லைன்னா கனவுகளில் தோன்றி கொள்ளும்போது அன்கான்ஷியஸனில் வந்து நம்ம பேச முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து நேரடியாக தோன்றும் போது வந்து அது தேவதை தோன்றும் போது பயப்படாமல் நம்ம ஆழ்ந்த தியானத்தில் நம்ம அழைக்கும் போது நம்ம முன்னால் தோன்றி காட்சி அளிக்கும். முதிர்ந்த பயிற்சியாளர்களுக்கு நம்ம முன்னால் தோன்றி காட்சி அளிக்கும். அந்த மாதிரி காட்சி அளிக்கும் போது பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா பயந்தோம்னா நமக்கு அந்த குரல்களும் அமானுஷ்யமான குரல்களும் அந்த காட்சிகளும் கிடைக்காம போயிடும். நீண்ட நாளே கிடைக்காம போயிடும். பின்னால் ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு வரும். இருந்தாலும் நமக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து கிடைக்காம போயிடும். அதனால் வந்து பயப்படக்கூடாது. பயப்படாமல் கோஸ் அமாதித்னு தேவதை வரும்போது கோஸ் அமாதித் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லணும். சொன்னோம்னா அது சிரிச்சுக்கிட்டே வரும். அதற்கு பின்னால் அஸ்ரூயி மெஹர்மாரா ரக்னமாயி கோனித் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் வந்து இந்த வாசகத்தை சொல்லணும். சொன்னோம்னா நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணும். அந்த ஆசீர்வாதத்தில் அதை ஏதாவது சொல்லும். அது பாசையில் வந்து ஏதாவது சொல்லும். அதை எது சொன்னாலும் சரி நீங்கள் வந்து தலைவணங்கி வந்து அதை ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். அதற்கு பிறகு வந்து மம்னூன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து அந்த தேவதைகிட்ட சொன்னீங்கன்னா சிரிச்ச முகத்தோட அது அப்படியே மறைஞ்சிடும். அதன் பிறகு வந்து நீங்கள் எங்கேருந்து எப்போ எந்த நேரத்தில் எங்கேருந்து எந்த இடத்துல இருந்து நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அதனுடைய அதனுடைய கதிர்கள், அந்த மாயத்தோற்றங்கள் மற்றும் மாய குரல்களை வந்து உங்களால் உணர முடியும். மற்றும் பல உதவிகளை அதன் மூலம் வந்து நம்ம வந்து அடையலாம். மற்றும் இந்த ஏஞ்சலானது வந்து ஆறுகள், அதுக்கடுத்து வெந்நீர் ஊற்றுகள், கடற்கரைகள், இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து இதனுடைய அதிர்வுகள் வந்து அதிகமாக வந்து இதனுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு இடங்களாகும். மேலும் இந்த ஆற்றல் வந்து பெண்களுக்கு வந்து 90%, ஆண்களுக்கு ஒரு 70% வந்து சிறப்பாக வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஆற்றலை வந்து சொல்லலாம். சரி, இதனுடைய தொடர்புகளை பற்றி நம்ம வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். இது வந்து நிலவினுடைய தத்துவம் மற்றும் எங்கோண நட்சத்திர ஆளுமையை கொண்ட ஒரு ஆற்றல் மற்றும் கிரகங்களை பொறுத்தளவில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு ஆற்றல்னு சொல்லலாம். சுரபிகள் வந்து பிட்யூட்டரி சுரபி, அட்ரினல் சுரபியோட நெருங்கிய தொடர்புகள் உண்டு. வெள்ளை முத்துக்கள், படிகத்தை பொறுத்தளவில் வெள்ளை முத்துக்கள் மற்றும் வெள்ளை சஃபயர், இந்த படிகங்களோட இந்த முத்தோட நமக்கு வந்து நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு ஆற்றல். சமத்துக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதுளை சமத்துக்கள், சந்தன சமத்துக்கள், இந்த மாதிரி இதோட வந்து நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஆற்றலாகும். சுவைகளை பொறுத்தளவு இனிப்பு புளிப்பு, இந்த 2 சுவைகளுக்கு வந்து தொடர்புடைய ஒரு ஆற்றல். ரசாயனத்தை பொறுத்தளவில் பொட்டாசியம் மற்றபடி மெக்னீசியம் போன்ற ரசாயனங்களோட தொடர்புடைய ஒரு ஆற்றல் நம்ம வந்து சொல்லலாம். ஹார்மோன்களை பொறுத்தளவு ஒரு 3 ஹார்மோன்களோட தொடர்புடைய ஆற்றல். ஆக்சிடோசின், டோபாமைன், அதுக்கு அடுத்து வந்து ஈஸ்ட்ரோசன், இந்த ஹார்மோன்களோட வந்து நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஆற்றல். விதைகளை பொறுத்தளவில் வந்து என்ன விதைன்னா பெகனம் கர்மலா அப்படிங்கிற ஒரு விதையோட வந்து தொடர்புடைய இந்த விதையை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு நேரடியாக நீங்கள் வரும்போது நான் வந்து தெளிவாக நம்ம சொல்கிறோம். இந்த விதை வந்து இந்த பாலைவன ஏரியா, மத்திய தரைக்கடல் ஏரியாவில் உப்பு பாலைவனம், உப்பு மணல் இருக்கிற பூமியில் வந்து விளையக்கூடிய ஒரு விதை தான் வந்து இந்த விதை. பக்க விளைவுகளை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து பக்க விளைவுகளை நம்ம வந்து அதிகம் சொல்லணும்னு இல்லை. ஏன்னா இது வந்து பக்க விளைவுகள் அதிகம் இல்லை. அதனால் அதிகம்னா பெருசாக இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பக்க விளைவுகளை. ஆனால் வந்து இதை வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுற காலங்களில் வந்து நமக்கு வந்து பயிர் வகைகளை வந்து நம்ம அவிச்ச பயிர்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் அந்த தவசுகள் வந்து சிறப்பாக அமையும். சரி, ஓரளவுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த அனகிதா அப்படிங்கிற பார்சிய தேவதையை பற்றி, ஏஞ்சலை பற்றி கொஞ்சம் தெளிவாக நான் பேசியிருக்கிறேன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் வெளிநாட்டவர்கள் வந்து வாட்ஸ்அப்பிலும் அல்லது வந்து டெலிகிராமிலும், உள்நாட்டவர்கள் வந்து நேரடியாகவும் ஃபோன் மூலமாகவும் நீங்கள் வந்து
தொடர்பு கொண்டு அதனுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். இந்த நாளில் உங்களோட சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இந்த ஆற்றலை சமூகத்திற்கோ அல்லது இயற்கைகளுக்கோ குந்தகம் இல்லாமல் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி நன்மை அடைய வேண்டுகிறேன். அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்கள்.